யாரு? அத்தை, நான் தான். பாரு, என் உடம்பு இப்போ நல்லா இருக்கு. எனக்கு யாரும் தேவையில்லை, புரியுதா? அத்தை, நீங்க முழுசா குணமாயிட்டீங்கன்னு எனக்கு தோணும் போது நானே வரமாட்டேன். அப்புறம் நான் எங்க போவேன்? எந்த ரூம்ல தங்குவேன்? நீங்களே சொல்லுங்க. நீ அங்கேயே இரு. உன்னோட இடம் எங்கேயோ அங்கதான், உன் கணவரோட ரூம்ல. வேற எங்க? உங்க 2 பேராலையும் ஒன்னா இருக்க முடியலன்னு உன் புருஷனுக்கு ரொம்ப வருத்தம் போல. நான் ஏன் மத்தவங்க வலிக்கு காரணமா இருக்கணும்? நான் இதெல்லாம் அவனோட படிப்புக்காக சொன்னேன். அவனுக்கு ப்ரமோஷன் பரீட்சை இருக்குல்ல, ஆனா அவனுக்கு எங்க அந்த பொறுப்பு இருக்கு? தம் பொண்டாட்டி அழைச்சிட்டு ஊர் சுத்திட்டு இருக்கான். சீச்சி, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ. அத்தை, எனக்கும் உங்களை மாதிரி அதே பிடிவாதம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. ஆனா நான் உங்களை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்கிட்ட இந்த பிடிவாதத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பிடிவாதம் பண்ணல அத்தை. நான் இங்கே இருப்பேன்னு தான் சொல்ல வரேன். இவ்வளோ நாளா நான் உங்க ரூம்ல தான் இருந்தேன். உங்களுக்கு எப்பவாவது கஷ்டமா இருந்திருக்கா? அப்புறம் உங்களுக்கு தெரியும் அத்தை, நான் உங்களுக்கு அந்த தப்பான மருந்தை கொடுக்கலைன்னு. அந்த மருந்தை கொடுத்தவங்க பேரை நான் சொல்ல விரும்பல. ஆனா நீங்களே புரிஞ்சிருப்பீங்க இந்த வேலையை யார் செஞ்சிருப்பாங்கன்னு. நீங்க என்ன நிரபராதின்னு நம்புறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எனக்காக. உனக்காக என்ன? சொல்லு, சொல்லுன்னு கேக்குறேல்ல. இல்ல, அதாவது நீங்க ஏன் எனக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்க? நான் உனக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னு உன்கிட்ட யார் சொன்னது? இருக்குன்னு சொன்னாடா? நான் நிஜமான குற்றவாளியை பிடிக்கணும் தான் அங்க போனேன். உன்னை கைது பண்ண சொல்லிதான் அங்க கிட்ட சொன்னேன். இல்ல அத்தை, நீங்க அப்படி சொல்ல போகலன்னு எனக்கு தெரியும். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன வீட்டுல தடுத்து வைக்க ரூம்ல பூட்டு போட சொல்லி இருக்க மாட்டீங்க. எனக்கு அந்த அளவுக்கு புரியும் அத்தை. இப்ப ராத்திரி முழுக்க என் காதுல இப்படி பேசிட்டே இருக்க போறியா? என்ன தூங்க விடு. டாக்டர் என்ன சீக்கிரம் தூங்க சொல்லி இருக்காங்க. ஐயோ அம்மா, இந்த பொண்ணோட பேச்சு ஓயவே மாட்டேங்குது. அத்தை, நான் கால் அமுக்கி விடட்டுமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், காலெல்லாம் ஒன்னும் அமுக்க வேண்டாம். நீ படிச்ச பொண்ணு இப்ப கால் அமுக்கிட்டு நாளைக்கு ஊர் முழுக்க உன்னோட கஷ்டத்தை சொல்லி புலம்புவ. அத்தை, நான் ஏன் இஷ்டப்படிதான் உங்களுக்கு வேலை செய்யறேன். இது நான் ஏன் மத்தவங்க கிட்ட சொல்ல போறேன்? ஒரு வேலை சொன்னாலும் நீங்க எனக்கு சேவை செய்ய வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு பெருமையா தான் சொல்வேன். நான் அமுக்கி விடுறேன். சரி, ஒரு விஷயம் சொல்லு. சொல்லுங்க அத்து, கேளுங்க. இந்த மாதிரி அரசியல்வாதி மாதிரி பேசுறத எங்க கத்துக்கிட்ட? ஏய் சிரிக்காதே. உன்னோட இந்த ஐஸ் வைக்கிற பேச்ச கேட்டு நான் மனசு மாறிடுவேன்னு நினைச்சியா? அத்தை, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கேக்கட்டுமா? அத்தை, நீங்களும் இந்த வீட்ல மருமகளா வந்தவங்க தானே? அப்ப அதாவது உங்க மாமியார் உங்க மேல ரொம்ப அன்பா இருந்திருப்பாங்கல்ல? எங்க அந்த பேச்சை எல்லாம் விடு. உனக்கு தெரியுமா, என் மாமியார் என்ன ஒரு வருஷம் என் புருஷனை விட்டு பிரிச்சு வச்சிருந்தாங்க. எங்க 2 பேரையும் ஒரு வருஷம் வரைக்கும். அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு கிடைக்காத அந்த சந்தோஷம் என் மருமகளுக்கும் கிடைக்க கூடாதுன்னு. ஆனா நீங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது அத்து. உங்களுக்கு தெரியுமா, நீங்க 2 விதமா யோசிக்கிறீங்க. ஒரு பக்கம் நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு கிடைக்காத சந்தோஷங்களை உங்க மருமகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் யோசிக்கிறீங்க உங்களுக்கு கிடைக்காதது அவங்களுக்கும் கிடைக்க கூடாதுன்னு. ஆனா கடைசியில எல்லாரையும் ஏத்துக்கிற உங்களோட அந்த நல்ல எண்ணம் தான் ஜெயிக்குது. ஏன்னா நீங்க ரொம்ப நல்ல மனுஷி. ஏன் எனக்கு இவ்வளவு ஐஸ் வைக்கிற? என்கிட்ட இருந்து ஏதாவது வேணுமா? இல்ல அத்தை, எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவும் வேண்டாம். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க அத்தை. உங்க அம்மா வீட்டுல எல்லாரும் ரொம்ப சுதந்திரமானவங்களா இருந்தாங்கல்ல? ஆமா, நீங்க தான் சொன்னீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அங்க நல்லா சுத்திட்டு இருந்தேன்னு. ஆனா நீங்க தான் சொன்னீங்க இந்த வீட்டுக்கு நீங்க வந்த புதுசுல உங்களுக்கு ரொம்ப மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சுன்னு. ஆமாம்மா, என் நிலைமையே மோசமாயிடும். நான் எப்பவும் ஜன்னல் ஓரத்துல தான் நிப்பேன். வீட்டை விட்டு வெளியே போக முடியாது.
அதனால ஜன்னல் வழியா போற வர்றவங்கள வேடிக்கை பார்ப்பேன். என் வீட்டுல ஒவ்வொரு மூலையிலயும் கேமரா வச்ச மாதிரி இருக்கும். எல்லார் கண்ணும் கேமரா தான். என் மாமியார் எல்லாரும் என்ன உளவு பார்க்க சொல்லியிருந்தாங்க. ஜன்னல் கிட்ட போய் ஒரு பெருமூச்சு விட்டா கூட யாராவது ஒருத்தர் போய் மாமியார் கிட்ட கோல் சொல்லிடுவாங்க. இதனால நான் எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? உங்க மாமியார் உங்களை அடிப்பாங்களா அத்தை? அப்புறம் என்னவாம், உங்களை போல எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். இப்படி முடிய பிடிச்சு இழுப்பாங்க. என் மாமியார் இப்படிதான் பண்ணுவாங்க தெரியுமா? பலமுறை என்ன கட்டையாலேயோ அடிச்சிருக்காங்க தெரியுமா உனக்கு? நான் நிறைய முறை எங்க அம்மா வீட்டுல புகார் சொல்ல போனேன். ஆனா எங்க அம்மா, பெரியம்மா, பாட்டி எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்ப புகுந்த வீடுதான் ஊ வீடு, அங்கே எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கோன்னு சொல்லுவாங்க. என்ன தன்னவளா நினைச்சாங்கல்ல, அதான் அடிக்கிறதா சொல்லுவாங்க. எங்க அப்பா சொல்லுவாரு, துர்கா உனக்கு ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டோண்டான்னு. நீ படிப்பில ரொம்ப கெட்டிக்காரியா இருந்த, கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணிட்டோம், உன்னை ஹை ஸ்கூல்ல சேர்த்து விட முடியலையேன்னு வருத்தப்படுவாரு. அத்தா, நீங்க ஸ்கூலுக்கு போனீங்களா? ஆமா, அப்புறம் என்ன, நான் ஊர் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தேன். நான் 4வது வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன். 4வது வரைக்கும் தெரியுமா? எங்க மாஸ்டர் ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருந்தாரு. அவர் தான் அங்க பாடம் எடுப்பாரு. நாங்க எல்லா பசங்களும் அங்கதான் போவோம். உனக்கு தெரியுமா, கணக்கு பாடத்துல என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது. எல்லா வருஷமும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவேன். நிறைய வருஷம் நான் 2வது ரேங்க், ஒரு வருஷம் 3வது ரேங்க் எடுத்தேன். ஒரு வருஷம் வெறும் 2 மார்க்ல முதல் ரேங்க் மிஸ் ஆகிடுச்சு. அந்த முதல் ரேங்க் எடுத்தானே அவன் இப்ப பெரிய அறிவாளியா இருக்கான் தெரியுமா? அவர் யார் அத்தை? எங்க ஊர்க்காரன் தான், பக்கத்து வீட்டுல தான் இருந்தா. இப்போ நீங்க எல்லாம் பெரிய பெரிய காலேஜுக்கு போறீங்கல்ல, அந்த மாதிரி பெரிய காலேஜ்ல அவன் பாடம் எடுக்கிறான். அவன் கூட எனக்கு நல்ல நட்பு இருந்தது. அத்தை, அப்போ இப்போ உங்களுக்கு அவரோட நட்பு இல்லையா? என்ன லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? அத்தா, சரி, அப்போ உங்களோட வேற ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது? எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சுக்கி அப்புறம் பிரித்து. புகுந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு வரும்போது நானும் அங்க போயிருந்தா 2 பேரும் பார்த்துப்போம். அப்புறம் அந்த உங்க பக்கத்து வீட்டுக்காரர், அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாரே, அவரை நீங்க பாக்குறது இல்லையா? இப்போ அவன் நிலைமையே வேற. அவனை எங்க பார்க்க முடியும்? அவன் பெரிய வாத்தியார். அவ இப்போ பெரிய பணக்காரன் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன். குடும்பம் பிள்ளைங்கன்னு இருக்கான். அவன் பையன் கூட ரொம்ப அதிகமா படிச்சிருக்கான்னு சொன்னாங்க. அவன் ரொம்ப நல்ல மார்க் எடுப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவன் பொண்டாட்டிக்கு எப்பவும் உடம்பு சரியில்லாமலே இருக்கும். அவ குணமாவதே இல்ல. பெரிய பணக்காரன் வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் பாரு, இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கான். அத்தை, நீங்க உங்களோட பிறந்த ஊரை காட்ட என் கூட வருவீங்கல்ல? என் கூட வந்து என்ன செய்ய போற? இல்ல அத்தை, சும்மா பார்க்கணும்னு ஆசை. நீங்க எங்க இருந்தீங்க, உங்க சின்ன வயசு எங்க கழிஞ்சது, எங்க படிச்சீங்கன்னு பார்க்கதான். அதெல்லாம் ரொம்ப பழைய கதையாச்சு. இப்ப அந்த பள்ளிக்கூடம் எல்லாம் இருக்குமான்னு தெரியல. மாஸ்டர் இறந்துட்டாரு, பள்ளிக்கூடமும் பாழாகிடுச்சு. அங்க இப்ப பெரிய ஸ்கூல் கட்டியிருக்காங்களாம். சின்ன வயசு நினைவுகள் எல்லாம் அங்க எங்க இருக்க போகுது? அதெல்லாம் இருக்கட்டும் அத்தை. நீங்க நடந்த அந்த கிராமத்து தெருக்கள், நீங்க ஏறின மரம், குளிச்ச குளம், இதெல்லாம் அங்கேயேதான் இருக்கும். அதெல்லாம் இருக்கும் தானே அத்தை? அத்தை, எனக்கும் உங்க கூட வந்து அதெல்லாம் ஒரு முறை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ப்ளீஸ் அத்தை. எனக்கும் அதையெல்லாம் மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா அங்க எனக்கு இப்போ எந்த மரியாதையும் இல்லை. அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் என்ன நடக்குமோ அதுதான் எனக்கும் நடக்குது. புகுந்த வீட்டுக்காரங்க என்ன என்னைக்குமே அம்மா வீட்டுல ஒட்ட விடல. இப்போ எப்ப போனாலும் தெரியாதவங்க மாதிரிதான் என்கிட்ட நடந்துக்கிறாங்க. எத்தனை நாள் இருப்ப, எப்போ கிளம்புவ, நேரமாகலையா, எத்தனை மணிக்கு பஸ் பிடிப்பேன்னு இப்படிதான் கேள்வி கேட்கறாங்க. அத்தை, நாம அங்க தங்க போறது இல்ல, ஒரு நாளைக்கு தான் போறோம். அதாவது இன்னைக்கு காலையில போயிட்டு சாயந்தரமே திரும்பி வந்துடலாம். அப்படி கூட செய்யலாம்ல அத்தா? நீங்க வருவீங்கல்ல? நான் வந்து அக்கா கிட்டையும் கேட்டுக்கிறேன். இப்ப ஒரு பட்டாளத்தையும் கூட்டிட்டு வராத. ஊரையே கொள்ளையடிக்க போற மாதிரி அங்க கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவ? எல்லா இடத்துக்கும் கூட்டம் கூட்டமா போக முடியாது. சரி அத்து, நாம அவங்கள கூட கூட்டிட்டு போக வேணாம். ஆனா நானும் நீங்களும் ஒன்னா போகலாம்ல? நான் ஏன் உன்னை கிராமத்துக்கு அழிச்சிட்டு போகணும்? நீ என்ன மகாராணியா எல்லா இடத்துக்கும் கூடவே கூட்டிட்டு போக? கொஞ்சம் உட்கார இடம் கொடுத்தா உனக்கு படுக்கவே ஆசை வந்துடுதே.